Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் விவகாரத்தில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் 25 எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் தங்க வைக்க எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார்? எதற்காக அவர்களுக்குள் அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது? தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டை எதற்காக எடுத்தனர்? விவரம். வணக்கம் ராகவபிரியா. அதாவது பார்த்தோமானால் தமிழகத்தில் தற்பொழுது நொடிக்கு நொடி மாறி வரும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மத்தியில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பார்த்தோமானால் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெற்றார். இந்த நிலையில் பார்த்தோமானால் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பார் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் தனக்கான தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், அதாவது 118 இடங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஆதரவு கேட்டிருந்தார். அதே போன்று பார்த்தோம்னால் அதிமுகவிடமும் ஆதரவு கோரியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில பார்த்தோமானால் திமுக கூட்டணியில் உள்ள அந்த காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருந்து விலகி 5 எம்எல்ஏக்களுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக வெளிப்படையாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தோமானால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோமானால் அதிமுக எம்எல்ஏக்களிடையே முக்கிய கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட்டதாக தெரிகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தோமானால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு கட்சிக்குள்ளேயே பிளவுகளை உண்டாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பார்த்தோமானால் ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் மற்றொரு தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் உட்கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டது போல் வாக்குவாதம் உருவானதாக தெரிந்த நிலையில் இந்த உள்கட்சி குழப்பம் தீவிரமடைந்த நிலையில் பார்த்தோமானால் நேற்று இரவு முதல் அந்த அதிமுகவில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நடவடிக்கை எடுத்ததாக தெரிகிறது. இதன் அடிப்படையிலேயே பார்த்தோமானால் புதுச்சேரி அந்த பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பார்த்தோமானால் OS மணியன், MS சுகுமார், தாளவாய் சுந்தரம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தற்பொழுது வரை தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதாவது பார்த்தோமானால் அதிமுகவில் மொத்தம் 46 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது வரை 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீதமுள்ள அந்த அதிமுக எம்எல்ஏக்களை அழைத்து அவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த ரிசார்ட்டில் அதாவது தனியார் விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு நடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏற்பாடுகளை பார்த்தோமானால் அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அதிமுகவின் மூத்த நிர்வாகி CV சண்முகமும் புதுச்சேரி மாநில அரசினுடைய அந்த செயலாளரும் அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையிலும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் ஒருங்கிணைப்பிலேயே இந்த தனியார் விடுதலை அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மற்றும் பார்த்தோமானால் தமிழ்நாட்டில் அரசியலில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த அதிமுக தனது கட்சியின் ஒருங்கிணைப்பை காப்பாற்றுவதற்காகவும் எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.